ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி கிச்சடி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் கிச்சடி. கிச்சடிக்கு தேவையான காய் மட்டும் நான் எடுத்துருக்கேன் பாருங்கள். பீன்ஸு, பட்டாணி, கேரட்டு, ஒரே ஒரு உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேன். தேவையான அளவு எவ்வளோ காய் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ கிச்சடி செய்கிறீங்களோ பார்த்து. நான் ஒரு 10 அளவுக்கு பீன்ஸு, ஒரே ஒரு உருளைக்கிழங்கு, 2 கேரட்டு, கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு பட்டாணி எடுத்துருக்கேன். நான் ஒரு 1/4 கிலோ அரிசி, 100 கிராம் பருப்பு அந்த மாதிரி எடுத்துருக்கேன். நான் சொல்கிற அளவு. யார் யாருக்கெல்லாம் இந்த கிச்சடி பிடிச்சிருக்கோ அவங்கெல்லாம் மறக்காமல் தள்ளாமல் பாருங்கள் வீடியோ ஃபுல்லாக. நான் சீரக சம்பா அரிசி தான் எடுத்திருக்கேன். பாசி பருப்பு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். சீரக சம்பாவில் செஞ்சாக்கா நல்லா வாசனையாக டேஸ்ட்டாகவும் சூப்பராக இருக்கும். நல்லா சுத்தமாக கழுவி இதை முதல்ல ஊற வச்சிடலாம். காயெல்லாம் கட் பண்ணி நான் கழுவி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா தண்ணி இல்லாமல் சுத்தமாக கழுவி நான் காயை எடுத்து வச்சுருக்கேன். அரிசி ஊறட்டும், நல்லா அரிசியும் பருப்பும் கழுவி நான் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையானது முதல்ல ஒரு கடாய் வச்சுட்டு ஆயில் சேர்த்துக்கலாம். நான் மஸ்டர்ட் ஆயில் தான் எடுத்திருக்கேன், நல்லா டேஸ்ட்டாக இருக்குன்ட்டு. அது நல்லா சூடு ஏறட்டும். இதுக்கு தேவையானது பட்டை, லவங்கம், ஏலக்காய், காஞ்ச மிளகா, பச்சை மிளகா, சீரகம் இத்தனையும் நான் ஒரு பிளேட்டில் நான் எடுத்து வச்சுருக்கேன். யார் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணல அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வீடியோ எத்தனையும் கிடைக்கும் உங்களுக்கு நான் போடுற வீடியோலாம். எண்ணெய் நல்லா சூடு ஏறிடுச்சு. அந்த எண்ணெயில் இப்போ இதை போட்டு லைட்டாக பொரிச்சிக்கலாம். பாருங்கள், லைட்டாக கலக்குனா போதும். இப்போ தக்காளி ஒன்று நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், நல்லா பெரிய சைஸ் தக்காளி. அதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா தக்காளி வதங்குற அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஹைலே வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போது தக்காளி வதங்கட்டும். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு, வெறும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லாமல் வெறும் இஞ்சி பேஸ்ட்டு மட்டும் நான் போட்டிருக்கேன். பூண்டு எதுவும் சேர்க்கல நான். பூண்டு சேர்த்தா நல்லா இருக்காது கிச்சடிக்கு. இஞ்சி பேஸ்ட்டு, கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்துனா சீக்கிரம் வதங்கிடும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளிக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு மட்டும் நம்ம இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். பாருங்கள், சீக்கிரமாகவே வதங்கிடுச்சு. இஞ்சி பேஸ்ட்டு மட்டும்தான் நான் சேர்த்துருக்கேன். நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்கள். சீக்கிரமாக வதங்கிடும் உப்பு போட்டாக்கா. நல்லா இந்த மாதிரி கரண்டியில் நசுக்கி நம்ம நல்லா வதக்கிடலாம். தக்காளி மட்டும் நல்லா வதங்கிடணும். இப்போ நம்ம சுத்தமாக கட் பண்ணி கழுவி எடுத்து வச்சுக்கிற காயை இதில் சேர்த்துக்கலாம். எல்லா காயும் போட்டிருக்கோம் பாருங்கள். அதில் கேரட், பீன்ஸ், பட்டாணி, உருளைக்கிழங்கு அத்தனையும் எவ்வளோ காய் வேணும்னு பார்த்து நீங்கள் எடுத்துக்கோங்க. இதை நல்லா கொஞ்சம் லைட்டாக நம்ம வதக்கணும். லைட்டானா ஓரளவுக்கு இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கணும். நல்லா கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். காய்க்கு எவ்வளோ உப்பு தேவையோ அந்த அளவுக்கு உப்பு போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கினா போதும். நல்லா வதங்கிடுச்சு. இவ்வளோ வதங்கினாக்கா, ஏன்னா சீரக சம்பா சீக்கிரமாகவே வெந்துடும், பாசிப்பருப்பும் சீக்கிரம் வெந்துடும். அதனால் காயை நம்ம கொஞ்சம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வதக்கிட்டு அது வேகிறதுக்கும் இது வேகிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். நான் குக்கரில் எல்லாம் செய்யலை, ஒரு பாத்திரத்தில் தான் செஞ்சுன்னுக்கிறேன். பாத்திரம்னா நான் கடாய் இருக்குது பெருசாக, அது எடுத்துருக்கேன். நீங்கள் பாத்திரத்தில் செஞ்சால் நல்லாயிருக்கும். குக்கரில் செஞ்சால் ரொம்ப குழஞ்சிரும். கிச்சடினா குழஞ்சால் தான் நல்லாயிருக்கும்னு இல்லை, ஒரு மீடியமாக நம்ம பார்த்து எடுத்துக்கலாம். இதுக்கு தேவையான மசாலா பார்க்கலாம் வாங்க. நான் தனியாத்தூள் 1 ஸ்பூனு, 1/4 டீஸ்பூன் மிளகாய் பொடி, தேவையான அளவுக்கு உப்பு, சீரகப்பொடி 1/4 டீஸ்பூன், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி எடுத்துருக்கேன். இப்போ நம்ம அதை காயில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அவ்வளோதாங்க, சேர்த்தாச்சு. இப்போ நல்லா கலக்கி விட்டுக்கலாம். நான் ஏன் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போடுறேன்னா இதுக்கு ஜாஸ்தி மசாலா தேவைப்படாது. இப்போ நல்லா கலக்கிக்கலாம். நல்லா வாசனையாக சூப்பராக இருக்குது பாருங்கள். நம்ம வதக்கும் போதே ஒரு நல்ல ஸ்மெல்லு, நல்லா சூப்பராக வாசனையாக இருக்குது. நம்ம ஊற வச்ச அரிசியை சுத்தமாக கழுவி ஊற வச்சுருக்கோம், அதை எடுத்து நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். பாசிப்பருப்பு 1 டம்ளரு, 2 கிளாஸு, 2.5 கிளாஸ் அரிசி எடுத்துருக்கு. நீங்கள் அளவு எப்படி இருக்குதுன்னு பார்த்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. 2.5 கிளாஸ் அரிசி, 1 கிளாஸ் பாசிப்பருப்பு. நான் சீரக சம்பா தான் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த அரிசி வேணுமோ நீங்கள் அதை எடுத்துக்கோங்க. சீரக சம்பாவில் செஞ்சால் சூப்பராக வாசனையாக நல்லா கமகமன்னு இருக்கும். இப்போ நம்ம எவ்வளோ அரிசி எடுத்தோமோ அதுக்கு 2 மடங்கு தண்ணி ஊற்றிட்டு, 1 டம்ளர் தண்ணி நான் எக்ஸ்ட்ரா ஊற்றிருக்கேன். அதிகமாக எதுவும் ஊற்றலை, ஒரே 1 டம்ளர் நான் எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணும்னு நீங்கள் பார்த்து எடுத்துக்கோங்க. நான் தண்ணியெல்லாம் இதில் சேர்த்தாச்சு. நான் இப்படியே விட போகிறேன். இதே மூடி வைக்கல, ஒரு 5 மினிட்ஸ் மூடி வைக்கிறேன். அது நல்லா கொதிச்சுன்னா ஓப்பன் பண்ணிவிட்டு அடிக்கடிக்கு கிண்டி விட்டு பார்த்து நம்ம இறக்கிக்கலாம்.
வேகட்டும் இது. உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கா பார்த்துக்கங்க. பத்தலன்னா நீங்கள் கொஞ்சம் உப்பு போட்டு விட்டுருங்க. அது பாட்டுக்கு நல்லா கொதிக்கட்டும். எல்லா காயும் சேர்த்துருந்தா நல்லா கம கமன்னு ஒரு கிச்சடி ரெடி ஆகிட்டே இருக்குது. உருளைக்கிழங்கு கொஞ்சம் பெரிய சைஸாக தான் நான் போட்டிருக்கேன். ஏன்னா அது வந்து சீக்கிரமாகவே கொழிஞ்சிரும் வெந்து. அதனால் கொஞ்சம் பெரிய சைஸ் போட்டிருக்கேன். பாருங்கள் கொதிச்சு வருது. தண்ணி கரெக்டாக இருக்குது நான் வச்சுக்கிறது. நீங்கள் அதே அளவு வேணால் வச்சு பாருங்கள். பாருங்கள் 3/4 பாகம் வெந்து வந்துருச்சு கிச்சடி. நல்லா வாசனையாக சூப்பராக இருக்குது. இது நல்லா வெந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக நம்ம ஒரு ஸ்பூன் நெய் லாஸ்ட்டாக ஒரு ஸ்பூன் நெய்யும் கொஞ்சமாக கரம் மசாலா தூவிட்டு நல்லா கலக்கி விட்டால் சூப்பரான ஒரு கிச்சடி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப நேரம் வேகணும்னு ஒன்றும் இல்லை. இது சீரக சம்பா வந்து சீக்கிரமாகவே வெந்துடும். பாருங்கள் நல்லா கலர் திரும்பி வந்துருச்சு. அப்படியே உங்களுக்கு தண்ணி பத்தலைன்னா சுடு தண்ணி இருந்துச்சுன்னா ஒரு கொஞ்சமாக சேர்த்துக்கங்க பார்த்து. பத்தலைன்னா அதே சரியாயிடுச்சுன்னா பரவாயில்ல, ஓகே. கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இப்போது நல்லா வாசனையாக இருக்கும். நெய் ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டா சூப்பரான ஒரு கிச்சடி ரெடி ஆயிடுச்சு. பாய்.